மகான்களோட வாழ்க்கை வரலாறு பகுதியில் சேஷாத்ரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டுருக்கோம். குழந்தை சேஷாத்ரி பிறந்ததிலிருந்தே ரொம்ப வித்தியாசமான குணமுள்ளவராக இருந்தார். குழந்தைங்களுக்கே இருக்கிற அந்த பிடிவாத குணம், அழுகை எதுவுமே கிடையாது. இன்னொரு அதிசய குணமும் இருந்தது அப்படின்னு போன பதிவில் பார்த்தோம். அப்படி என்ன அதிசய குணம் சேஷாத்ரி கிட்ட இருந்தது தெரியுமோ? குழந்தை சேஷாத்ரி ஸ்லோகம் பாடும்போது யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாராம். கவனம் சிதறாமல் ஒரே நோக்கமாக பகவன் சிந்தனையை மட்டும் மனசில் வச்சுண்டு ஸ்லோகமோ பாட்டோ ஃபுல்லாக பாடி முடித்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய கவனம் திசை மாறுமா. ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு வைகாசி திருவிழா நடந்தது. அந்த சமயத்தில் வெளியூர்லேருந்து பல வியாபாரிகள் அங்கே வந்து கடை போட்டிருந்தா. திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். குழந்தை சேஷாத்ரிக்கும் அந்த ஆசை வந்துடுத்து. மரகதம்மாள் குழந்தை சேஷாத்ரி அழைச்சிண்டு திருவிழா பார்க்கறதுக்கு கடத்தெருவுக்கு கூட்டிகிட்டு போனா. அங்கே ஒரு கடையில் கிருஷ்ண விக்கிரகம் இருக்கிறத பார்த்ததும் குழந்தை சேஷாத்ரி அப்படியே நின்றுட்டா. இந்த குழந்தை அவளோட அந்த விக்கிரகத்தை பார்த்ததை உணர்ந்தார் அந்த கடைக்காரர். உடனே குழந்தைய கூப்பிட்டு, குழந்தை நீ ஒரு விக்கிரகம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல சேஷாத்ரி உடனே தன் தாயார்கிட்ட, மா கிருஷ்ண விக்கிரகம் வாங்கி தரியா, பூஜை பண்ணணும், ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அவள் அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டா. உடனே சேஷாத்ரி என்ன பண்ணார், அந்த விக்கிரகங்கள் இருந்த கூடையில் கை வச்சு நன்னா அலைஞ்சு எடுத்து ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டார். குழந்தை இவ்வளோ ஆசையாக கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்ததை பார்த்ததும் அந்த கடைக்காரருக்கு அதற்கான விலை 2 அதை வாங்கிறதுக்கு மறுத்துட்டாராம். எனக்கு இந்த பணம் நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லிட்டா. குழந்தை தரிசனம்லாம் முடிஞ்சு அம்மாவோட ஆற்றுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் மரகதம்மாள் குழந்தையோட திரும்ப கோவிலுக்கு போனான். அப்போது அந்த வியாபாரி ஓடி வந்து மரகதம்மாளை நமஸ்காரம் பண்ணா. நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அம்மா உங்கள் குழந்தை தெய்வ குழந்தையம்மா, உங்கள் குழந்தையோட கை தங்க கை அப்படின்னு பரவசத்தோடு சொன்னாராம். மரகதம்மாளுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக கடைக்காரர் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறார் அப்படின்னு யோசிச்சா. அந்த கடைக்காரர் தொடர்ந்து சொன்னாராம், இந்த குழந்தை நேத்திக்கு முதல்ல கை வச்சு ஒரு விக்கிரகம் எடுத்தான். நேத்திக்கு இருந்த 1000 விக்கிரகமும் ஒரே நாளில் விற்று தீர்ந்தெடுத்து. இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக சொன்னாராம் அந்த கடைக்காரர். மரகதம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னை முதல் அந்த குழந்தை சேஷாத்ரிக்கு தங்கு கை சேஷாத்ரி அப்படின்னு பேர் வந்துடுத்து. குழந்தை சேஷாத்ரிக்கு 5 வயசு ஆச்சு. அப்போது அவரை அக்ஷராபியாசம் பண்ணணும் அப்படின்னு பாடசாலைக்கு அனுப்ப ஆரம்பித்தா. பாடசாலைக்கு செல்ல தொடங்கிய சேஷாத்ரி ஒரே மாதத்தில் அமரம் அப்படின்ற சமஸ்கிருத நிகண்டில் 3 காண்டங்களையும் மனப்பாடம் பண்ணிட்டாராம். இது மட்டும் இல்லாமல் அபார அறிவுத்திறமை. 3 வருஷங்களுக்குள்ள சம்பு, நாடகம், காவியம் இந்த மாதிரி வடமொழி நூல்களோடு சேர்த்து நைடதம், நன்னூல், திருக்குறள், நாலடியார்னு தமிழ் நூல் எல்லாத்தையுமே கற்று மனப்பாடம் பண்ணிட்டாராம். அவரோட அபார அறிவுத்திறமையை பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்பவே ஆச்சரியம். இந்த மாதிரி கலைமகளோட பரிபூர்ண கடாட்சத்தை பெற்று விளங்கிய சேஷாத்ரிக்கு 7 வயசாச்சு. அப்போது உபநயனம் பண்ணணும் அப்படின்னு அவாத்தில் முடிவு பண்ணான். சேஷாத்ரிக்கு உபநயனம் பண்ணி வச்சு வேத அத்தியனத்தையும் செஞ்சு வச்சா அவாத்தில் இருக்கிறவா. ஸ்ரீனிவாச ஆச்சாரியார்கிட்ட வேத பாடங்களையும், வித்யா ஆச்சாரியார்கிட்ட நியாய சாஸ்திரங்களையும், ராமச்சந்திர ஆச்சாரியார்கிட்ட வியாக்கரண சாஸ்திரத்தையும் நன்னா கத்துண்டார் சேஷாத்ரி. தினந்தோறும் பாடசாலைக்கு போகும்போது சேஷாத்ரி தன் பெற்றோர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புவாராம். ஒரு நாள் வழக்கப்படி தன்னோட தந்தையை நமஸ்காரம் பண்ணப்போ சேஷாத்ரியோட தந்தையான வரதராஜர் குழந்தைய அணைச்சு விம்மி விம்மி அழுதாராம்.
அதை கண்ட குழந்தை சேஷாத்ரி திடுக்கிட்டு பதறி துடிச்சு போயிடுது. ஒரு வழியாக குழந்தைய சமாதானம் பண்ணி பாடசாலைக்கு அனுப்பி வச்சிட்டார் வரதராஜர். அதுக்கப்புறம் தன்னோட முக்தியை முன்கூட்டியே அறிந்திருந்த வரதராஜர் மனைவியை கூப்பிட்டு தன்னுடைய எண்ணங்களை கூறினார். அதாவது அவர் தன் மனைவி கிட்ட, என் தம்பி ராமசாமிக்கு சந்ததி இல்லை, அதனால் நம்மளோட 2வது குழந்தையான நரசிம்மனை தம்பிக்கு ஸ்வீகாரம் பண்ணிடலாம். நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ளே நான் முக்தி அடைஞ்சிருவேன். நீ மனசு அதைரியப்படக்கூடாது. ரொம்ப பொறுமையோடு இதெல்லாம் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இதை கேட்ட உடனே மரகதம்மாள் துடிச்சு விம்மி அழுதுட்டா. அதுக்கப்புறம் வரதராஜர் வழக்கப்படி நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணிவிட்டு உபநிஷத்துக்களெல்லாம் பாராயணம் பண்ணி பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போய் தேவியும் ஈசனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ராத்திரி உபவாசம் இருந்தார். நடுராத்திரியில் வரதராஜருக்கு அதிசாரம் கண்டெடுத்து உடம்பு. அவர் சொன்னது பளிச்செடுத்து. மறுநாள் அதிகாலை பொழுது விடிகிற நேரம் எல்லாரும் பக்கத்தில் இருக்கும்போதே வரதராஜன் முக்தி அடைஞ்சிட்டார். தந்தையார் முக்தி அடையும் போது சேஷாத்ரிக்கு வயசு 14. அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் தன்னோட தாத்தா காமகோட்டி சாஸ்திரிகள் மற்றும் தாயார் மரகதம்மாளோட வழூருக்கு வந்துவிட்டார் சேஷாத்ரி. காமகோடி சாஸ்திரிகளுக்கும் வயசாயிண்டே இருந்தது. 80 வயசு ஆயிடுத்து அவருக்கு. சரீரம் பலம் குறைய ஆரம்பிச்சிடுத்து. தேக பலம் குறைஞ்சு வயசானதுனால காமகோடி சாஸ்திரிகளும் முக்தி அடைஞ்சிட்டார். தந்தையும் தவறியாச்சு, கணவர் வரதராஜனும் தவறியாச்சு. அதுக்கப்புறம் மரகதம்மாள் சேஷாத்ரியோட தன்னோட மைத்துனர் ராமசுவாமி ஜோசியரோட ஆதரவுலேயே அவள் ஆற்றுலையே வசிச்சுட்டு இருந்தா. தங்கக்கைன்னு புகழப்பட்டு ஒரு அவதார புருஷரை பெத்தெடுத்திருந்தாலும் தாய்க்கே உரித்தான ஒரு இயற்கையான குணம் எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும். மரகதம்மாளுக்கு அந்த இயற்கை குணப்படி சேஷாத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை வந்துடுத்து. இதை ராமசுவாமி ஜோசியர்கிட்ட சொல்லும்போது ராமசுவாமி ஜோசியர் சேஷாத்ரியோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தார். சேஷாத்ரியோட அத்தை மகளுக்கே திருமணம் முடிச்சு வைக்கலான்னு மரகதம்மாள் ஆசைப்பட்டா. அவள் அத்தைக்கும் அதே எண்ணம் இருந்தது. ஆனால் ராமசுவாமி ஜோசியர் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னார். சேஷாத்ரியோட ஜாதகப்படி பரிவிராஜக யோகம் பலமாக இருக்குது. அதனால் சேஷாத்ரி சந்நியாசம் வாங்கிட்டு யோகி ஆயிடுவான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே மரகதம்மாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. குழந்தை சேஷாத்ரின்னு அலறி துடிச்சா. மரகதம்மாளுக்கு உலகப்பற்று மொத்தமாக போயிடுத்து. அடிக்கடி சுத்தோபவாசம் அனுஷ்டிச்சதுனால சரீரம் ரொம்ப துர்லபமாயிடுத்து. இறுதியில் ரொம்ப கடுமையான ஜுரத்தினால பீடிக்கப்பட்டு படுத்த படுக்கையாயிட்டா மரகதம்மாள். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி அன்னைக்கு காலையில் மரகதம்மாள் சேஷாத்ரியை பக்கத்தில் கூப்பிட்டு, அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பூவுலகை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சேஷாத்ரி சுவாமிகளோட காதில் 3 முறை ஒரு மந்திரத்தை சொன்னான். அப்படி சேஷாத்ரி சுவாமிகளோட காதில் அவள் அம்மா என்ன சொன்னா? அதை கேட்டதுக்கப்புறம் சேஷாத்ரியோட வாழ்க்கை எப்படி மாறித்து? அவர் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை பயணத்தை எப்படி தொடர்ந்தார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருப்போம். பயணம் தொடரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.